எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி பிரசாத வகைகள் தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாமிக்கு என்னென்ன வச்சு படைக்கிறோம், வாங்க நான் என்னென்ன வெரைட்டி செய்திருக்கேன்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி பிரசாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் செஞ்சுருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, அப்புறம் தேங்காய் சாதம், லெமன் சாதங்க, அதுக்கப்புறம் தயிர் சாதம், சத்யநாராயணருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பாயாசம், பஞ்சாமிர்தம், பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, இவ்வளவு செஞ்சுருக்கேங்க. எப்பவுமே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா, சாமிக்கு படைக்கும்போது ஒரு ஒத்தப்படையில் தான் படைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளதில் பார்த்திங்கன்னா 8 வகை இருக்குது. நம்ம பூஜைக்கு வைக்கும்போது பால் வச்சு தான் நம்ம பூஜை செய்வோம். அப்போ பாலோடு சேர்த்து நமக்கு 9 வகை வந்துடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரசாதங்கள் செஞ்சு சாமி கும்பிடுவீங்களா, அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது எங்கள் வீட்டு வழக்கப்படி செஞ்சுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எதுக்குமே வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. கடவுளுக்கு படைக்கிறதுனால எல்லாமே வந்து வெங்காயம் சேர்த்தாம தான் செஞ்சுருக்குறோங்க. சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டோங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1/2 கப் சாதம் தான் தாளிக்க போகிறோம், அதனால் இந்த அளவு சரியாக இருக்கும். நம்ம வந்து பச்சை மிளகா ஒன்றும் ஒரு வரமிளகா இது 2 இதில் சேர்த்துறேங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சாறு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இது கரெக்ட். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ணலாங்க. தேங்காய்னு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுருக்குறாங்க. கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் துருவல் 1 கப் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. சாதம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு தடவை நல்லா கலந்துட்டுங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அது வந்து நம்ம புளி சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லிங்க, 1/2 ஸ்பூன் மிளகுங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. நாளைக்கு போகிறோங்க. அதுக்கு வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. உளுந்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரம் அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்த்துக்கலாங்க. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்குங்க புளி எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுருக்குறேங்க. இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரணுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசம் போன பின்னாடி தான் நம்ம வந்து இந்த பொடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. அது லாஸ்ட்டில் போடும் பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. சாப்பாடு சேர்த்துக்கலாங்க. பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து இப்போ இது போட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரசாதங்களும் செய்தாச்சுங்க.